சரி, பத்திரமா இரு. பாத்துக்கோ. அக்கா, என்ன? சரி, நான் வரேன். வர்ஷினி, என்ன பண்ற? ஏய், அழறியா வர்ஷினி? இல்ல, நான் அழலக்கா. ஏய், போய் சொல்லாத. வீட்ல நடந்தது நினைச்சுதானே ஃபீல் பண்ணிட்டு இருக்க? அக்கா, அப்படிலாம் எதுவும் இல்லக்கா. அப்படிலாம் இல்லன்னு உன் வாய் தான் சொல்லுது. ஆனா உன் கண் அப்படி சொல்லலையே. சரி, சித்தி எங்க? அம்மா மார்க்கெட் போயிருக்காங்க. ஓகே, சித்தி இல்லையா? சரி, இரு, ஒரு நிமிஷம் இரு, நான் வரேன். அக்கா, அக்கா, என்னக்கா? இரு, சொல்றேன். அக்கா, என்னக்கா? இரு, சொல்றேன். அக்கா, என்னக்கா இது? உனக்கு 3வது மாச தாய் வீட்டு சீதனம். அக்கா, வர்ஷினி, அழாத. கண்ணை தொடச்சிட்டு இத வாங்கிக்கோ. வழக்கப்படி இதெல்லாம் சித்தி தான் உனக்கு முன்னாடி நின்னு செய்யணும். ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில நம்ம சித்தி கிட்ட போய் இத கேட்டுட்டு இருக்க முடியாதுல்ல. அதான் உனக்கு ஒரு அம்மாவா இருந்து அக்கா நானே இந்த சீர் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏய், அதான் நான் இருக்கேன்ல, வாங்கிக்கோ முதல்ல. தேங்க்ஸ்க்கா. ஏய், தேங்க்ஸ் எல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அத நீயே வச்சுக்கோ. நீ வர வர ரொம்ப தான் அழுதுட்டே இருக்க. எனக்கு அதான் உன்கிட்ட பிடிக்கவே மாட்டேங்குது. நீ இனிமே அழவே கூடாது, புரியுதா? சந்தோஷமா தான் இருக்கணும், ஓகே? அக்கா, வர்ஷினி, உங்க அம்மா இல்ல, நான் உள்ள வரலாமா? வாங்க ராகவ், அம்மா இல்ல. ராகவ், நீங்க எப்படி இங்க? இசைக்கு அம்மா 3வது மாசம் சீர் செய்யும் போதே உனக்கு நான் தான் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த வாங்கிக்க வர்ஷினி. ராகவ், எதுக்கு இதெல்லாம்? போய் போய் ராகவ், போய் சொல்றா. இவ்ளோ நேரம் என்கிட்ட ஃபீல் பண்ணி பேசிட்டு இப்போ சீர்னு எனக்கு எதுக்குன்னு மழுப்புறா பாருங்க. வர்ஷினி, இதுல புடவை நகையெல்லாம் இருக்கு, வாங்கிக்கோ. அட, நீங்க வாங்க, கிட்ட வந்து கொடுங்க, போங்க. இந்தா, வாங்கிக்கோ. என்ன ஒரு வெக்கம். வர்ஷினி, விஷால், விஷால், ஓ நீங்கலாம் இங்க தான் இருக்கீங்களா? ஆட ஆல்ரெடி 2 ரவுண்ட் போயிடுச்சா? என்ன விஷால் நீ? இல்ல, இங்க 2 தட்டு இருக்குல்ல, அதான் நீயும் ராகவும் வர்ஷினிக்கு சீர் செஞ்சீங்களோன்னு கேட்க வந்தேன். சரி, சார் எதுக்காக இங்க வந்தீங்களா? நானும் அதே தான், அதே சீரை தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன விஷால்? எதுக்கு விஷால் இதெல்லாம்? அது வந்து நியாயமா இசைக்கு கிடைச்சது, அது எல்லாமே உனக்கும் கிடைக்க வேண்டியதுதான். அதான் நீ வருத்தப்படக்கூடாது. அதான் நான் உனக்கு சீர் செய்யலான்னு பார்த்தேன். ஆனா எனக்கு முன்னாடியே உன் அக்காவும் என் அண்ணனும் முந்திக்கிட்டாங்க. சரி, மேடம், நீங்க சும்மா தானே இருக்கீங்க? இல்ல வேற ஏதாவது வேலை இருக்கா? இல்ல, வாங்க வந்து ஹெல்ப் பண்ணுங்க. வாங்க. ஓகே ஓகே ஓகே, கொடுங்க வாங்க. கொடுங்க விஷால், கொடுங்க, நான் பாத்துக்கறேன். இந்தா
பாத்து புடி. கொடுங்க 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 என்கிட்ட கொடுங்க. கரெக்டா வைக்கணும். இன்னொருக்கா? இருக்கு இந்தா. அந்த பூ இருக்கு பாத்து பத்திரம். நான் கொடுத்துக்கிறேன். தேங்க்யூ. பாத்தியா வர்ஷினி, என்னமோ என் புள்ளிக்கு எந்த ராசியுமே இல்லன்னு சொன்ன, இப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தியா? ஒண்ணுக்கு 3 சீர்தட்டு வந்திருக்கு. அக்கா நீங்க எல்லாம் இருக்கிற வரைக்கும் நானே என் புள்ளையும் லக்கி தான்க்கா. ஐயோ சரி நீங்க 2 பேரும் சேர்ந்து நில்லுங்க. நாங்க சேர்ந்து கொடுக்கறத நீங்க சேர்ந்து வாங்கிக்கோங்க. வா கொடுக்கலாம். இந்தாங்க வாங்கிக்கோ. தேங்க்யூ விஷால். நானும் இசையும் வர்ஷினிக்கு சீர் செய்யணும்னு நினைச்சதுல பெரிய விஷயமே இல்லடா. ஆனா வர்ஷினிக்கு சீர் செய்யணும்னு நீ நினைச்ச பாத்தியா? தேங்க்ஸ்டா. அது சரி, ஆளாளுக்கு இப்படியே தேங்க்ஸ் சொல்லிட்டே இருக்க போறோமா? எதுக்கு என்ன மிதிச்ச விஷால்? வர்ஷினிக்கு 2 தட்டுக்கு மேல சீர் வந்தா உன் காலை மிதிக்கிறேன்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். அதுக்கு தான் மிதிச்சேன். ஏய் சும்மா எதையாவது உளறிட்டு இருக்காத விஷால். சரி நான் வளரன்னு இருக்கட்டும். நம்ம போலாமா? வா. நீ வேணா போ விஷால். நான் என் தங்கச்சி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன். அப்புறமா பேசலாம். நீ வா. விஷால் வா. விஷால் பாய் வர்ஷினி. பாய் ராகவ். வா இசை. விஷால் கைய கொடு. இப்ப எதுக்காக என்ன நீ இங்க கூட்டிட்டு வந்த? ஏய் முட்டாள். ராகவும் வர்ஷினி தனியா பேச ரொம்ப ரேரா தான் டைம் கிடைக்குது. இதுல நந்தி மாதிரி நீ நின்னா அவங்க எப்படி பேசுவாங்க? இது யார் நந்தி? நானா? என்ன நந்தின்னு சொல்ற நீ? ஒன்னதான் சொன்னேன். வேற யார சொல்ல போறேன்? நானும் கிளம்புவோன்னு காலெல்லாம் மிதிக்கிறேன். உனக்கு அப்ப கூட புரியல? ஓ, என்ன தனியா வர சொல்லிதான் என் காலை மிதிச்சியா? அம்மா தாயே, உன்னை அப்படியே தனியா வர சொல்லிட்டாலும் நீ அப்படியே என் லவ் புரிஞ்சுக்கிட்டு அப்படியே ரொமான்டிக்கா பேசுவ பாரு. ஹலோ, எங்களுக்கு ரொமான்ஸ் எல்லாம் நல்லாவே வரும். அப்படியா? ஆமா. எங்க ஒரு வார்த்தை ரொமான்டிக்கா அப்படியே ஸ்வீட்டா சொல்லு பாப்போம். அவ்வளவுதானே? விஷால், இப்ப எதுக்கு என்ன தேவையில்லாம கன்ஃபியூஸ் பண்ணி டாபிக் எல்லாம் மாத்திட்டு இருக்க? நம்ம ராகவ் வர்ஷினி விஷயத்தை பத்தி மட்டும் தான் பேசணும். ஹலோ, இப்ப யார பத்தி பேசிட்டு இருக்கோம் நாம? அப்படியே கொஞ்சம் ரொமான்டிக்கா ட்ரை பண்ணலான்னு பார்த்தா அலர்ட் ஆயிட்டா.